பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 14 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திபாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழப்பண்ணுவேன். உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மூலமாகும்படி அது விழும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இப்படி சுவரிலும் அதற்கு சாரமில்லாத சாந்தை பூசினவர்களிலும் நான் என் உக்கிரத்தை தீர்த்து கொண்டு சுவரும் இல்லை, அதற்கு சாந்து பூசினவர்களும் இல்லை. எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று தரிசனம் காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் இல்லாமற் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கிறார். மனுபுத்திரனே, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமார்த்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளையும் தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணிகளை உண்டு பண்ணுவதற்கு ஐயோ! நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடு காப்பாற்றுவீர்களோ? சாகத்தகாத ஆத்துமாக்களை கொள்வதற்கும் உயிரோடு இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோடு காப்பாற்றுவதற்குமாக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்கிறதுனாலே சில சிரங்கை வார்கோதுமைக்காகவும் அப்பத்துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்குவீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவணைகளுக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் சுயங்களிலிருந்து பிடுங்கி கிழித்து நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி உங்கள் தலையணைகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அவர்கள் இனி வேட்டையாடும்படி உங்கள் கைகளில் இரார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமான் இருதயத்தை நீங்கள் வீணாய் முறிய பண்ணினபடியினாலும் துன்மார்க்கன் தன் கொள்ளாத வழியை விட்டு திரும்பவும் நான் அவனை உயிரோடு காக்கவும் கூடாதபடிக்கு நீங்கள் அவனுடைய கைகளை கிடப்படுத்தினபடியினாலும் நீங்கள் என் அபத்தமானதை தரிசிப்பதும் இல்லை, சாஸ்திரம் பார்ப்பதும் இல்லை. நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். ஆமென்.